இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூலோட பேர் வந்து ProView.ai. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடியோ புக்கா கன்வெர்ட் பண்ற டூல் நான் இப்போ வரைக்கும் பார்த்ததுல. இன்று நம்முடைய உரையாடலில் இந்தியாவின் மிகப்பெரிய FMCG கம்பெனிகளில் ஒன்றான ITC லிமிடெட் பற்றி பேச போகிறோம். ITCயின் பல்துறை மாடல், அதன் நிதிநிலை, எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் சந்தை மதிப்பீடு எல்லாவற்றையும். சரியான அவுட்புட். சரி, இன்று நம்ம ராக் சிஸ்டம் பற்றி தான் பேச போறோம். ராக் என்றால் இந்த டூலை தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசுறது எனக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங். நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், ஆனா உங்களுடைய ஃபினான்ஸ்க்கு யூஸ் பண்ணா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி எதுல போகணும், எந்தெந்த ஸ்டாக்ல போகணும், ஐபிஓலாம் வருது, அதை பத்தின ஃபுல் அனாலிசிஸ். உங்க கூடவே ஒரு ஃபினான்ஷியல் ஏஐ அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஆடியோ புக்கா ஆடியோவா உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் பேசுற ஒரு ஏஐ டூலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என் பேர் மனோஜ்குமார், தி ஏஐ டூட். வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டூலோட பேர் வந்து ProView.ai. இந்த டூல் வந்து என்ன பண்ணுனாக்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு எல்லாத்துக்குமே அது ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் ஒன் பை ஒன் வாக் த்ரூ பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச 2 ஃபீச்சரை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் ஒன் பை ஒன் டச் பண்றேன். ஸோ ப்ரோவியூக்கு நீங்க ஜஸ்ட் லாகின் பண்ணி சைன்இன் பண்ணீங்கன்னாக்க உள்ள வந்துடலாம். அதுல 2 இருக்கும் ஆக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன்ஸ்னா என்னன்னாக்க நீங்க ஜஸ்ட் இதுல நிறைய கார்டு இருக்குல்ல. ஸோ ஸ்டாக்கை பத்தி இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்சுக்கு ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கும், ஜெம்ஸ்ன்னு இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் வந்து இப்போ ஸ்டாக்ஸை வந்து ட்ரை பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ட்ரைன்னு கொடுத்தீங்கன்னாக்க அந்த ஸ்டாக்கோடைய பேஜ்ல நீங்க போயிட்டு chat பண்ணலாம். All right, I have loaded the action of you. Now it's your turn. Just add whatever you would like me to help with. என்ன உனக்கு ஹெல்ப் வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு ஸ்டாக்ல சொல்லியாச்சு. நான் என்ன சொல்றேன்னா அனலைஸ் த என்ன சொல்லலாம், விப்ரோ ஸ்டாக்ஸ் அண்ட் கிவ் மீ த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் ChatGPTல யூஸ் பண்ணலான்ற கேள்வி உங்களுக்கு வரும், ஆனா அது கிடையாது. இது ரொம்ப டெய்லர்டு ஃபார் ஃபினான்ஷியல் ஏஐ அசிஸ்டன்ட். இப்போ என்னன்னாக்க இது ரிலேட்டடா ரிசர்ச் பண்றதுக்கு சில சைட்டேஷன், அந்த ரிசர்ச் எல்லாமே நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு தரும். இது பெட்டரா நம்மளால ப்ராம்ப்ட் அடிக்க முடியுமா? ChatGPTல அடிக்க முடியும். டீப்பா நம்ம ரிசர்ச் பண்ணி பண்ணாதான். பட் இது வந்து ஆல்ரெடி அங்க வந்து கியூரேட்டடா ஒன்று இருக்கிறதுனால நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, விப்ரோ லிமிடெட் காம்ப்ரஹென்சிவ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றப்போ இதுல வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் தரும். இந்த மாதிரிலாம் நம்மளால பண்றதுக்கு இட்ஸ் ஹார்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா ரெடி பண்ணி தர்றதுனால இங்க பாருங்க, கீ ரேஷியோ இவ்வளோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2022-23 இதுல இருக்கு. மார்ஜின் எவ்வளோ இருக்கு, ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து இவ்வளோ, நெட் இன்கம் இவ்வளோ, இப்படின்றப்போ எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அசஸ்மெண்ட் எல்லாமே ஓகே. நான் என்ன சொல்றேன்னா கீழே வந்து கேட்க போறேன், எனக்கு வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இஸ் இட் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஸ்டாக் அப்படின்னு கேட்கிறேன். ஓகேவா? இஸ் இட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் மை மணி இன் திஸ் ஸ்டாக் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இப்போ என்னன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம கேட்கறதுனால அதோடைய ரிசர்ச்சை வச்சுக்கிட்டு அதோடைய அனாலிசிஸை நம்மளுக்கு தரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஏஐ டூல் சொல்றதை நம்ம நம்பக்கூடாது. பட் அதுவுமே என்ன சொல்லுவோம்னாக்கா பேஸ்ட் ஆன் காம்ப்ரஹென்சிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுது பாருங்க, பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். இப்படி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அதுக்கான வேல்யூஷனும் சொல்லுது. பிஇ ரேஷியோ இவ்வளோ இருக்கு, இவி அண்ட் எபிட்டா வந்து 14.2x வந்து ரீசனபிளா இருக்கு, குவாலிட்டி ஐடி சர்வீஸ் கம்பெனி, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு காஷனரி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுது. ரெவென்யூ வந்து 0.7 டிக்ளைன் ஆகுது, சீக்வன்ஷியல் க்ரோத் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தரப்போ இம்பாக்ட் வந்து நியூட்ரல், பாசிட்டிவ், கியூரியேஷன், ஆப்டிமைஸ், பாசிட்டிவ்ன்றப்போ ஓவராலா வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டா நம்மளுக்கு அனலைஸ் தரும். ஸோ இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. So this analysis information purpose only and does not constitute personalized investment advice. Consider your financial goal, risk tolerance and portfolio diversion. இந்த மாதிரி அவங்க ஒரு காஷனுமே கொடுக்குறாங்க. பட்
உண்மையாலுமே சொல்றேன், ஒரு டீப் அனாலிசிஸ் ஆஃப் தி ஸ்டாக் வந்து ஈஸியா உங்களால பண்ண முடியும் அந்த கார்டை யூஸ் பண்ணி. ஸோ அந்த கார்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்ல இருக்கும். இப்போ நான் பார்த்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதுல வந்து ஃபைண்ட் அண்டர் ரேட்டட் கம்பெனிஸ் டு சூப்பர் சார்ஜ் யுவர் போர்ட்ஃபோலியோ. அண்டர் பெர்ஃபார்மா இருக்கிற ஸ்டாக் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கரெக்டா இந்த ஜெம்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா ரெடி பண்ண முடியும். ஆனுவல் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும், இது எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்ல பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரு சூப்பரான மேட்டர் இருக்கு, அதுதான் வந்து ஸ்டூடியோ. ஓகேவா, இந்த ஸ்டூடியோக்குள்ள போய் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வருதா ஆடியோ புக் பாட்காஸ்ட் அப்படின்னு இருக்கும். நான் என்ன பண்றேன்னா ஃப்ரீ ஃப்ளோல போயிட்டு நமக்கு வந்து இப்போ நான் ரெடி பண்ணல அதை எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ஸ்டாக்கே எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா டெல் மீ அபவுட் ஐடிசி ஸ்டாக் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஐடிசி ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எனக்கு தரும். இது எதுக்காகனா நான் ஸ்டூடியோவில் போயிட்டு அதை ஆடியோவா தமிழ் ஆடியோவா கன்வெர்ட் பண்ண போகிறேன். அந்த தமிழ் ஆடியோ எந்த மாதிரி எவ்வளோ அக்யூரேட்டாக குவாலிட்டியாக இருக்குன்றதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஐடிசியை பற்றி கேட்டது வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம நேராக ஸ்டூடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டூடியோக்குள்ளே ஜென்ரேட் பாட்காஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஆடியோ புக்னா ஒரே ஒரு வாய்ஸ் கேட்கும், பாட்காஸ்ட்னா 2 வாய்ஸ் கேட்கும். அதுதான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கிரியேட் அ பாட்காஸ்ட் ஸ்டைல் கன்வர்சேஷன் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஷுட் ஐ கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்லோடைய கண்டென்ட் இருக்குல்ல அதில் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு லாங்குவேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ் கொடுத்துட்டேன். பாட்காஸ்ட் ஸ்டைலில் என்ன ஸ்டைல் வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் ப்ரொஃபஷனல், இன்ஸ்பிரேஷனல், மோட்டிவேஷனல். இது வந்து இன்ஃபர்மேஷனல் ப்ரொஃபஷனல் டோனில் இருக்கும். பிட்வீன் 2 மென்னு கொடுத்துக்கிறேன் சும்மா. ஸோ ஜென்ரேட் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா தமிழ்ல இன்ஃபர்மேட்டிவா ப்ரொஃபஷ்னலா எனக்கு வந்து 2 மென் வந்து பாட்காஸ்ட் பேசினாக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஐடிசியை பத்தி ஃபுல் அனாலிசிஸா பேச போறாங்க. ஸோ இதுதான் இந்த பாட்காஸ்ட். இது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஜென்ரேட் ஆகி முடியட்டும். ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இன்று நம்முடைய உரையாடலில் இந்தியாவின் மிகப்பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிகளில் ஒன்றான ஐடிசி லிமிடெட் பற்றி பேச போகிறோம். ஐடிசியின் பல்துறை மாடல், அதன் நிதிநிலை, எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் சந்தை மதிப்பீடு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். சரி, ஐடிசி லிமிடெட் என்றாலே இந்தியாவில் பெரும்பாலானோருக்கு முதலில் நினைவுக்கு வருவது சிகரெட் வணிகம்தான். உண்மையில் ஐடிசிவின் சரியான சுமார் 80% பங்களிப்பு. ஐடிசிவின் அடிப்படை நிலை, வளர்ச்சி வாய்ப்பு மற்றும் சந்தை மதிப்பீடு குறித்து தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். நன்றி, அடுத்த வாரம் சந்திப்போம். ஸோ ஆக்சுவலி அதுல போட்டிருந்தாங்க இதை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட்டர் ஆகலான்னு. சத்தியமா சொல்றேங்க, நீங்க கிரியேட்டர் ஆகலாம், பாட்காஸ்ட் போடலாம், அண்ட் யூ கேன் டூ எனிதிங். ஏன்னா ஆடியோ பாருங்க தமிழ்ல எவ்வளவு கிளியரா இருக்குன்னு. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்களா அதை கொடுத்து பார்க்கலாம். நான் வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டு லாங்குவேஜ் அகைன் இதை வந்து தமிழ் கொடுத்துட்டு பாட்காஸ்ட் ஸ்டைலில் வேற ஏதாவது வச்சு பார்க்குமா, ஹியூமரஸ் அண்ட் பிளேஃபுல் அப்படி கேட்குறேன். பிட்வீன் கான்வர்சேஷன் பிட்வீன் எதுனாக்க ரேக். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் வந்து என்னன்னா என்ன டாபிக் அப்படிங்கிறத நம்ம மேலே சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை வந்து பாட்காஸ்டா ரெடி பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பிடிஎஃப் டு உங்களுடைய ஆடியோ பாட்காஸ்டா ரெடி பண்றது. சரி, இன்று நம்ம ராக் சிஸ்டம் பற்றி தான் பேச போறோம். ராக் சிஸ்டம் சூப்பர் என்றால் ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். வேற லெவல். இந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட் ராக் சிஸ்டத்தை எப்படி சரியாக திருத்தி நம்முடைய பதில் தரும் தரத்தை உயர்த்துவது என்பதில் தான் கவனம் செலுத்துது. இந்த டூலை தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசுறது எனக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங். இதில் கரெக்டிவ் ராக், ஃபால்பேக் மெக்கானிசம், வெப் சர்ச் இன்டெகிரேஷன், அடாப்டிவ் ராக் இப்படின்னு 4 வகை ராக் சிஸ்டம் பற்றியும் சொல்லிருக்காங்க. ராக் சிஸ்டம் என்றாலே கேள்விக்கு பதில் தேடுறதுல மட்டுமில்ல,
அந்த பதில் நல்லதா இல்லையா, சரியா இல்லையா, அதை மதிப்பீடு பண்ணி தேவையான திருத்தங்களை செய்ய. கைஸ் ட்ரஸ்ட் மீ, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடியோ புக்கா கன்வெர்ட் பண்ற டூல் நான் இப்போ வரைக்கும் பார்த்ததுல. இப்போ ஸ்டுடியோல நம்ம ஆல்ரெடி பாட்காஸ்ட்லாம் ஜென்ரேட் பண்ணோம். இதுல வந்து ஆடியோ புக்குன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம சொல்றதுக்கு நீங்க எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி நம்ம ஆக்ஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்போம்னா சம் ரிசர்ச் பண்ணியிருப்போம்ல, அதையே ஆடியோ புக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். டைரெக்டாக போயிட்டு ஹிஸ்ட்ரியை கொடுத்தோம்னாக்க இதில் நான் ஆல்ரெடி பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்துடும். அதில் ஐடிசி ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி நேராக வந்து ஸ்டுடியோக்குள்ளே போகிறோம். ஸ்டுடியோவில் ஜென்ரேட் ஆடியோ புக்குன்னு இருக்குல்ல, அதில் வந்து Ctrl+A பின்னு கொடுத்துறேன். ஒன்றுமே பண்ணல கைஸ், நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணுறீங்க. அதை தூக்கி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆடியோ புக்காக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். லாங்குவேஜ் ஐ கிவ் தமிழ். ஸோ ஆடியோ புக் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்க என்ன மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஐம் ஆஸ்கிங் ஸ்டோரி டெல்லிங். இப்போது ஜென்ரேட்டுன்னு கொடுத்துட்றேன். இட் வில் ஸ்டார்ட் ஜென்ரேட்டிங். ஒரு 5 to 6 minutes வந்து அது ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் தரும். ஸோ அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ProView.ai இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற கோடை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆடியோ புக் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஐடிசி லிமிடெட்னுடைய பங்குகள் பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்று, பல துறைகளில் விருந்து வளர்ந்திருக்கும் இந்த கம்பெனி. இப்போ எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பாட்காஸ்டா, ஸோ இன்ஃபர்மேஷனாக இருக்கும், 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆடியோ புக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கதை கேட்குற மாதிரி ட்ராவலில் ஈஸியாகவே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆடியோ புக் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இந்த ProView.aiல. ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கான இன்வைட் கோடு வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயுமே தெரியும். எடுத்து யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். தேங்க்யூ. ஸோ அது மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ளே புக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் ஆன ப்ளே புக்ஸை வந்து வாரன் பஃபட் அவருது, கியோசாகி அந்த ரூலு, ஸோ கிராஹம் பிரின்சிபல், இது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய ஆடியோவாவே கேட்டுக்கலாம். அண்ட் தென் வேற என்னென்னலாம் இருக்குன்னாக்க கான்டெக்ட் நீங்க கொடுத்துக்கலாம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்க கான்டெக்ட்டா கொடுத்துக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசும். அண்ட் தென் ஆப்ஸ்லாம் இருக்கும். உங்களோட ஜிமெயில், கூகுள் கேலண்டர் எல்லாத்தையோடையும் உங்களால இன்டகிரேட் பண்ணிட்டு உங்களால அதுக்கிட்ட பேச முடியும் இந்த ஃப்ரீ ஃபார்ம் ஃப்ளோல. ஓகேவா, இந்த ஃப்ரீ ஃப்ளோ சாட்ல. ஸோ இந்த ஃப்ரீ ஃப்ளோ சாட்ல வந்து நீங்க நார்மலா சாட்ஜிபில பேசுற மாதிரி கூட பேசிக்கலாம். அது ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஃபரன்ஸ். பட் எனக்கு டிஃபரன்ஸா படுறது வந்து ஆடியோ பாட்காஸ்ட் ஸ்டூடியோ ஃபீச்சர் வந்து பயங்கரம். ரெண்டாவது ஆக்ஷன், உங்களுடைய ஃபினான்ஷியலுக்கு நிறைய கார்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே ஒர்த் டூல் கைஸ். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஏஐ வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரணும்னாக்க இந்த ஏஐ டூட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க என்னோட சேனல் மெம்பர்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.